உங்களுக்கு நான் ஓப்பனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் என்னிடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை எழுதி என் கையில் கொண்டு அப்படின்னா அந்த இயர் ரொம்ப பலவீனமாக நான் இருந்தேன். ஆனால் அந்த இயர் நம்ம கேலண்டர் பிரிண்ட் பண்ண முடியல, அந்த இயர் வேற எதையுமே செய்ய முடியாதனால இருந்தபோது அவங்க ஏன் இந்த வருஷம் கேலண்டர் அடிக்கலை, ஏன் இந்த வருஷம் இது பண்ணலை அப்படின்னு ஒரு சிலதை அவங்க எழுதிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்னிடத்துல கேட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், சார் இவ்வளோ பலவீனத்தின் மத்தியில் இவ்வளோ சோதனையின் மத்தியில் நம்ம செய்யும்போது இவங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு விட்டுருச்சு. இந்த மனசு விட்ட உடனே என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஊழியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, அவர்களுக்காக ஆலோசனை கொடுக்க முடியல. அந்த ஒரு வாரம் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அப்போதான் ஆண்டவர் என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். இல்லை, என்ன அந்த ஜனங்கள் அப்படி சொல்லும்போது நான் மனசை விட்டுருந்தா இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருக்குமா? அதனால அப்படிதான் நீ மனசை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நான் உன்னை 10,000ங்களுக்கு தலைவனா உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் திடப்படுத்தினார். அதற்கு பிறகுதான் அடுத்த படி எடுத்து வைக்க முடிஞ்சிருச்சு. அதனால ஒருவேளை கணவனார் உங்களை புரிந்து கொள்ளாத கணவனா இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் உங்க பிள்ளைகள் ஒருவேளை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கலாம். நீங்க ஒருவேளை நான் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர், ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 45வது நாள் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய மனசை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. உங்க மனசை விட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்லை, நான் இவங்களுக்கு இதை செய்ய மாட்டேன், இதை என்ன பண்ண மாட்டேன், என்னதான் அவங்க நேசிக்கலையே, என்னதான் அவங்க விரும்பவே இல்லையே, நான் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. என் கடைசி வரைக்கும் என்னுடைய மனசை எந்த விதத்திலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா தளர விட போவது இல்லை.